நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் வசந்த். நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலைக்காக காத்து கிடக்கிற ஒரு சராசரி இளைஞன் தான். சரி, என்னுடைய நண்பன் சொன்னான், ஒரு வேலை இருக்குடா, வாடா ட்ரை பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொன்னான். அவனுடைய பேச்சை கடவுள் சொன்ன வாக்கா நினச்சிக்கிட்டு கிளம்பி பெட்டி படுக்கையோட ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னேன். ரயில்வே ஸ்டேஷனில் நின்னப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரெயின் புக்கிங் பண்ணலை. சரி, அப்பயே வித்தவுட் புக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரிசர்வேஷன் இல்லாமல் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணேன். 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு டிக்கெட்டோடு நின்றுனா ஒரு ட்ரெயினாக வருது. நூற்றுக்கணக்கான நபர்கள் முண்டி அடித்து ஓடி, பஸ்ஸை விட மோசமாக படியில் தொங்கி அதில் என்னை ஏற முடியாமல் இப்படியே போய் விடிய காலை 3:50க்கு தான் நான் ஒரு ட்ரெயினை மல்லுக்கட்டி பிடிச்சேன். எப்படியோ பிடிச்சி ஏறி நான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஊருக்கு போய் சேரும் போது அடுத்த நாள் நைட் ஆச்சு. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவன் இருக்கிற இடம் ரொம்ப தூரம். அங்கேருந்து பஸ்ஸு ட்ரை பண்ணால் அந்த மிட் நைட் டைமில் பஸ்ஸே இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி, எப்போதுமே கழுதை முட்டுனா குட்டிச்சவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு வேறு என்ன புகலிடம் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுலேயே கெதின்னு உட்காந்து கிடந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்டுலேயே உட்காந்த மாதிரியே கொஞ்சம் உறங்கிக்கிட்டு இருந்தேன். பயமும் சேர்ந்துருந்தது. உறங்கும் போதே இந்த ஒன்றுமே இல்லாத இந்த பெட்டி படுக்கையெல்லாம் பிடிக்கிட்டு போட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தூங்குனது பாதி, தூங்காது பாதி, ஒரு காலம் அசந்து தூங்கி பஸ்ஸையும் விட்டுற போகிறோமோ அப்படிங்கிற தயக்கத்தில் எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி அவன் சொன்ன அட்ரஸுக்கு போய் இறங்கி அங்கே கேட்டால் அது ஒரு அம்சமான அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் 4 மணிக்கு, கிட்டத்தட்ட 3:50 4 மணி சுமாருக்கு நடக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் அவனுடைய இடத்த அடையணும் போல இருக்குது. நடக்க அப்படியே அந்த சொல்லுவாங்களா பிரம்ம முகூர்த்த நேரம்னு, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பைங்கிலையும் ஒரு பெண்ணும் கோலம் போட அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த அக்ரஹாரமே அப்படி அந்த லைட் வெளிச்சத்தில் அப்படியே அந்த அக்ரஹாரமே பிரகாசிச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த மாக்கோலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அது அழகு. சொல்லுவாங்க எல்லாருமே, உலகத்திலேயே ஒரு புனிதமான அழகு ஒரு பெண்ணு தான் அப்படின்னு. அதை காத்தால நேரத்தில் கண் கொட்டா தூக்கம் என்னை தழுவ நினைக்கும் போது அதை நான் எதிர்கொண்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க தூக்கத்தை விட்டுட்டு, உறக்கத்தை விட்டுட்டு அவங்க அந்த நாளை வரவேற்கிறதுக்காக அந்த அழகான கோலத்தை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்களே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, அது மாதிரி எத்தனை பாவாடை தாவணிகள், சேலை கட்டி வந்த அழகா அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனை சேலைகள், மடிசார் சேலைகள், அதெல்லாம் பார்த்து அந்த காற்றை கடந்து நான் போய் மெல்ல இதுதான் அவனுடைய தங்கியிருக்கிற அந்த வீடுன்னு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்லேயே ஒரு பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாள். அவள்கிட்ட போய் கேட்கும் போது அவள் மிரட்சியானது. நான் கேட்கும் போதே அந்த மிரட்சி, உடலெல்லாம் ஒரு திரட்சி, எனக்குள்ளே ஒரு எழுச்சி, இது எப்போதும் காணாத ஒரு மலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தம் புதிய நாளை அவள்கிட்டேருந்து துவங்கி அந்த வீடு தான் உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டி
ஏன்னா காலிங் பெல்லு காலையிலே அடித்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தட்டி மெல்ல மெல்ல தட்டி அவனை எழுப்பி அவனை ஹாய் என்னடா மாப்பிள்ளை நேத்தியே கிளம்பிட்டேன்ன. ஆமாண்டா கிளம்புனது நேத்தி வாஸ்தவம் தான், வந்து சேர்ந்தது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லி, சரி ரொம்ப பேசுகிறதுக்கு நேரம் இல்லைடா, நான் எல்லா கடன்களையும் அடக்கிக்கிட்டு இருக்கேன், காலை கடன், நாள் கடன், நாள் கடன்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் என்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வந்து நீ ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லிட்டான். நானும் போய் தூக்கத்தில் விழுந்துட்டேன். ஆனால் தூக்கம் என்னை தழுவிக்கிட்டு இருக்குது, அசதி என்ன அதை ஆட்கொள்ளுது. இதெல்லாம் தாண்டி என்னுடைய கனவில் ஒரு அற்புதமான தேவதை வந்து எனக்குள்ள ஊடுருவி என்னை ரொம்ப ஒரு மாய உலகத்தில் என்னை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் துடிச்சு பிடிச்சி எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த கனவுக்கு சொந்தக்காரன் நானாக இருந்தாலும் அந்த கனவில் வந்த அந்த அற்புதமான பெண்மணி அந்த பக்கத்தூட்டு பெண்ணு தான் எப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்குள்ள ஒரு சில அந்த நொடியில் வந்து இவ்வளோ தூரம் என்னை ஆட்கொண்டுட்டா. அந்த மிரட்சியான கண்கள், அந்த எழுச்சியான திரட்சியான தேகம்னு சொன்ன மாதிரி சரி என்னை ஆசுவாசப்படுத்தி திரும்பவும் தூங்கிட்டேன். இப்படி எங்களுக்குள்ளே சொல்லாமலேயே ஒரு கெமிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியல. இந்த இந்த ஒரு கதைகளத்தோட ஒரு அற்புதமான அடுத்த பகுதி ரொம்ப விறுவிறுப்பாக, ரொம்ப சுறுசுறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இருக்கும். அவர் பேர் என்னங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்குள்ள அந்த ஆர்வத்தை என்னால் அணை போட முடியல. போட்டு போட்டு பார்த்த அணையெல்லாம் என்னுடைய ஆர்வம், என்னுடைய வேகம் அதை உடச்சிக்கிட்டு கடல் அலை போல் அது வந்து பீறிட்டு அடிச்சுது. அப்போ வெட்கத்தை விட்டு போனால் தான் பக்கத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி மாதிரி, நான் என் நிலையை விட்டுட்டு போய், என் நிலை இறங்கி போய், ஹலோ உங்கள் பேரை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் என்னை பார்த்த அந்த கண்கள் ரொம்ப மிரட்சியான கண்களாகவே இருந்தது. நான் அதை ஆசுவாசப்படுத்தி கேட்கும்போது என்னுடைய பேர் கவிதா அப்படிங்கிறத உச்சரிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ ஒரு சிலிப்பு. அது ஏன் இந்த தவிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னையே திரும்ப திரும்ப ரிமைனிங் பண்ணிக்கிட்டேன். சரி ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ள இந்த வசந்தமான இந்த வசந்தத்தை நோக்கிக்கிட்டு இந்த வசந்துக்கும் இந்த அற்புதமான பேரழகி கவிதாவுக்கும் ஏதோ ஒரு இணக்கமான நெருக்கமான பூர்வ ஜென்ம உறவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. நான் அதை உணர்ந்தேன். ஆனால் தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் எனக்குள்ளேயே அந்த அலை பாய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே ஒரு அணையை உடைச்சி தான் அந்த அலை வந்திருக்கு. இன்னும் எத்தனை அலைகள் என் வாழ்வில் இல்லை கவிதாவோடு சேர்ந்த எங்களுடைய இந்த கதைக்களத்தில் எப்படி நடக்கப் போகுது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதா கிடைக்கலையா, கவிதா கூட என்னுடைய நட்பு தொடர்ந்துச்சா, அது நட்பாக மட்டும்தான் இருந்ததா, நட்பை தாண்டி இருந்துச்சா, இல்லை நட்பே இல்லாமல் போயிடுச்சா, விரோதமாக இருந்ததா, அப்படிலாம் ஒரு விஷயத்தை நான் எதிர்நோக்கி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு வாசகர்கள் நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காத்திருப்பு என்பது ரொம்ப புனிதமானது மட்டும் இல்லாமல் ரொம்ப புரட்சியானது. ஏன்னா நம்மளுடைய தவிர்ப்பு நம்மளுடைய தடைகளை தாண்டி வரும். வாழ்க்கையில் ஜெயித்தவனும் சரி, அது காதலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு செயலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வெற்றிங்கிற ஒரு கீற்றை தான் நோக்கி நம்ம எல்லாம் பயணிக்கிறோம். அது மாதிரி நானும் அற்புதமான அழகி சொல்லுவாங்களே, அந்த பாரம்பரிய அழகின்னு சொல்லுவாங்களே, கிராமத்து அழகின்னு, அது மாதிரி
பாவாடை தாவணி அந்த அழகி கூட என்னுடைய அந்த அற்புதமான பயணம் எப்படி இருந்ததை அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காத்திருங்க. எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க. அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வர முடியும். வணக்கம்.